வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24/8/2024 காரோனியாவுடைய 668வது குழுக்கள். சரிங்களா? இதில் வந்து நமக்கு இன்றைக்கி வேணால் நமக்கு நேற்று வந்து நமக்கு எந்த நம்பருமே பாஸ் ஆகலை. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து 5ஆம் நம்பர் அழகாக உங்களுக்கு 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது. பட் நேற்று வந்து நம்ம ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அது வரல. ஏன் வரல அப்படின்னு நமக்கு தெரியாது, என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். பட் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மிஸ் ஆகி போகும். நான் எப்போயுமே வந்து நம்ம ஒரு வாட்டி தோற்றுட்டோம் அப்படின்னா தோல்வியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, எப்போயுமே வந்து தோல்வி ஒத்துக்கவே கூடாது. ஏன்னா தோல்வி ஒத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து டிப்ரெஷனுக்குள்ளே உள்ளே போயிடுவோம். அது எப்போயுமே அது வச்சுக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுறவங்க வந்து நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சோம்னாலே நமக்கு அடுத்தடுத்து டிப்ரெஷனுக்கு கீழே போயிடுவோம். அடுத்த வாட்டி இன்னும் பெஸ்ட்டாக வின்னிங் கொடுக்குறதுக்கு நமக்கு முடியாமல் போயிடும். அதனால் எப்போயுமே வந்து நம்ம அதை எக்காரணத்தை கொண்டு அதை நம்ம வெளிக்காட்டிக்கவே மாட்டோம். உங்கள்கிட்ட நம்ம இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் மாட்டோம். என்ன காரணம்னா, அதை விட வேறு ஏதாவது மோட்டிவாக நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நம்ம வந்து ஷிப் ஆஃப் த கேப்டன் மாதிரி நம்ம ஒரு கப்பலில் ஒரு படகை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம்னா, அது எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு நாம் ஏற்றுக்கணும். அதுக்கு வந்து நம்ம தைரியத்தை கொடுத்து மக்களை கொண்டு போகணுமே தவிர, நம்ம அதை விட்டுட்டு நம்ம தோற்றுட்டோம், இங்கேயே மூழ்கி போயிடுவோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. அது வந்து சொன்னோம்னா நமக்கு மட்டும் இல்லை, தப்பிச்சு போகிறவங்களுக்கும் மாட்டிக்குவாங்க. அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம எப்போயுமே வந்து நம்ம வரல அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு அதை விட்டு அடுத்த ஸ்டார்ட்டுக்கு போயிடுவோம். நம்ம அதை வந்து பேச மாட்டோம். பேசும்போது உங்களுக்கு சிரமம், எனக்கு சங்கடம். அதனால் வந்து பேசணும். நம்ம என்னைக்காச்சும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம், பட் அது அன்றைக்கி வராமல் போயிடும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, இது கேம் அப்படி தான் இருக்கும். எப்படி வேணாலும் மாறி வரும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம எப்போயுமே வந்து என்கரேஜ் பண்ணுற இடத்துல இருக்கும். நம்ம என்கரேஜ் தான் பண்ணணுமே தவிர யாரையுமே வந்து டீமோட்டிவேஷன் பண்ணவே மாட்டோம். அது நமக்கு பழக்கமே கிடையாது. எப்போயுமே நானே டீமோட்டிவேஷன் ஆகவே மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம், என்னங்க நீங்கள் கொடுத்த நம்பர் ஒன்றுமே வரல, நீங்கள் சமாளிக்கிறக்கா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் எப்போயுமே நம்ம டீமோட்டிவேஷன் ஆகவே மாட்டோம். நமக்கு அடுத்த கட்டமாக என்ன இருக்குது, இது இல்லையா அடுத்தது. நம்ம வந்து இங்கே கேம் ரேஸில் வந்திருக்கோம். கேம்ங்கிறது ரேஸ் மாதிரி தான். நம்ம அடுத்து தான் பார்க்கணும் தவிர இன்றைக்கி தோற்றுட்டு போட்டோம் அப்படிங்கிறக்கா எது நினச்சிட்டு உட்காந்துடக்கூடாது. அடுத்ததுக்கு வேலை போகணும். நமக்கு இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்டுட்டோம்னா சும்மா சாப்பாடு முடிஞ்சதா, இல்லை அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு போகணுமா இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி அடுத்த வேலைக்கு பற்றி நீங்கள் அடிப்பட்ட இடத்துல இருந்தால் காயம் வலிக்கிற மாதிரி தான் தெரியும். அடுத்த விட்டு நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் எல்லா விஷயமும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எப்போயுமே வந்து தோற்றுட்டோம் அப்படின்னா தோற்ற இடத்துல நிற்கக்கூடாது, நகர்ந்துடணும். அப்போ தான் வந்து நமக்கு அடுத்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். அதை தான் நான் எப்போயுமே சொல்லுவேன். அதனால தான் நம்ம எப்போயுமே வந்து டீமோட்டிவேஷன் ஆகவே மாட்டோம். அப்படி ஆகிற மாதிரி நம்ம யாருக்கும் வைக்க மாட்டோம். சரிங்களா? நமக்கு என்கரேஜ் பண்ணுவோமே தவிர அதை விட்டுட்டு யாரையுமே வந்து நம்ம டீமோட்டிவேஷன் பண்ணவே மாட்டோம். அப்படி யாரும் பண்ணுறா, நானே வந்து ஒரு சில சமயத்தில் வந்து ஏன் நம்ம கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது தப்பான நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணால் கூட அதுக்கு நான் வந்து ஷேடிஸாக ஃபீல் பண்ணுவேன். பட் அதனால நான் எனக்கு டீமோட்டிவேஷன் ஆகி அதனால் வந்து உங்களுக்கு நான் டிப்ரெஷனில் ஆகி உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியாமல் போய் நிறைய பிரச்சனைகள் சாதி வரும். அதனால் எதுவுமே தேவையில்லை. நம்ம கொடுக்க வர நம்ம எப்போயுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா நிறைய பேர் டீமோட்டிவேஷன் மாதிரி நம்ம கமெண்ட் அனுப்புவீங்க. பட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்து வேண்டாம். ஏன் அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நமக்கு அது முக்கியம் இல்லை. நீங்கள் போடுற கமெண்ட்டை படித்து அதை சொல்கிறது என்னோடய வேலை இல்லை. அதுக்கும் நீங்கள் இந்த கமெண்ட்டை ஒவ்வொரு கமெண்ட்டாக படித்து அதை உங்களுக்கு திரும்ப சொல்கிறது என்னோடய வேலை கிடையாது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், வின்னிங் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். அது என்னவோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்தோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதுதான் என்னுடைய கான்செப்ட். என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வரீங்க, என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன யூஸ்க்காக வரீங்க, அது மட்டும் தான் பார்ப்பேன் தவிர அனாவசியமாக தேவையில்லாத விஷயங்களை நான் பேசவே மாட்டேன். அப்படி வச்சுக்கவே மாட்டேன். எப்போயுமே என்னுடைய வீடியோவில் அப்படி தேவையில்லாத விஷயங்களை இன்னொருத்தனை குற்றம் சொல்லியோ அதே மாதிரி வரவே வராது. யாரையுமே குற்றம் சொல்லவும் மாட்டேன். இன்னொரு சேனலுக்காரவங்களை கேவலமாக பேசுகிறது எதுவுமே வராது. முழுக்க உங்களுக்கு டீமோட்டிவேஷன் இல்லாமல் மோட்டிவேட் பண்ண தான் பார்ப்பேனே தவிர வேறு எதையுமே நான் பண்ண மாட்டேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு இதாகவே நான் பண்ண மாட்டேன். எப்போயுமே உங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் நம்முடைய வீடியோக்கள் அமையும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக மட்டும்தான் நம்ம வீடியோ போடுறோம். சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, 5 நிமிஷம் வரைக்கும் 10 நிமிஷம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா, அதை தான் நம்ம பார்ப்போமே தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. பட் என்றைக்கா ஒரு நாளைக்கு வராமல் போகும். நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 2020 வீடியோ போடுறோம். 2020 நமக்கு வெற்றி தோல்விங்கிறது நமக்கு சகஜம் தான். சரிங்களா? நம்ம டெய்லி வீடியோ போட்டுருக்கோம். நான் இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூட இழந்திருக்கேன். ஒரு நாளைக்கு வெறும் 200 போட்டு கூட 5000 6000 எடுத்திருக்கேன். அப்படிலாம் நம்ம எடுத்துருக்கோம். இல்லைன்னா சொல்ல முடியாது. 1000 ரூபா போட்ட அன்றைக்கி ஒன்றுமே இருக்காது. அது 200 300 போடுற அன்றைக்கி 2000 3000 கிடைக்கும். அப்படின்லாம் நம்ம நிறைய அடிபட்டுருக்குறோம். அதனால் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாது. நம்ம நோக்கம் வேணால் நம்ம இந்த மாதிரி போடுறோம். நமக்கு எல்லாம் ஒரு வின்னிங் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வச்சு நம்ம கோடியாக சம்பாதிக்க போகிறது. இது நமக்கு ஒரு
என்ஜாயபிளான ஒரு கேம், ரொம்ப கிக்கான ஒரு கேம். சரிங்களா, அதுக்காக தான் விளையாடுறோமே தவிர மற்றபடி இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் அழகாக வந்து நமக்கு 5ஆம் நம்பரும் அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. நம்ம 7ஆம் நம்பர் சி போர்டில் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அதுக்கு பதிலாக 2ஆம் நம்பர் வந்துச்சு. நம்ம என்ன கொடுக்குறோம்னா கொடுத்த நம்பர் அப்படி இந்த மாதம் பூராமே நமக்கு பவரில் அப்படியே அடிக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன கொடுத்தோம் பாருங்கள், காலையில் வந்து 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 4 நம்பர் தான் கொடுத்தோம். 4 நம்பர் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்னு கொடுத்தோம். அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் யாருக்காச்சும் உங்களுக்கு சி போர்டு 7ஆம் நம்பர் வருதுங்களான்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோம். 7ஆம் நம்பர் வந்து நமக்கு அப்படியே 2ஆம் நம்பராக மாறி வந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். ஏன் 7ஆம் நம்பர் கொடுத்தோன்னா பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட 29 நாள் பெண்டிங். 2ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரானா 2ஆம் நம்பர் பெண்டிங்கே இல்லை. நான் அதை அடிச்சுக்கிறாங்க. ஆனால் பெண்டிங் நம்பர் 29 நாளாக இருக்குது. அது கொடுக்கவே இல்லை. நம்ம எதிர்பார்த்தோம் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு பதிலாக பவர் எடுத்து அப்படியே 2ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்களே தவிர 7ஆம் நம்பர் கொடுக்கல. ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் வரல. அதான் உண்மையான ரீசன். சரிங்களா, இது ஏன் வரல எதுக்குள்ள நமக்கு தெரியாது. பட் வரல. நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருந்துச்சு. அதில் மாற்றமே இல்லை. நம்ம வந்து அதுவும் ரொம்ப ரேண்டமாக கொண்டு வரதும் கிடையாது. நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும். ஏன்னா நமக்கு நிறைய நம்பர்கள் பார்க்குறோம். ட்ரையல் நம்பர் பார்க்குறோம், ட்ரா நம்பர், ஓல்டு ரிசல்ட், பெண்டிங் நம்பர் எல்லாமே நம்ம பார்த்து தான் கொண்டு வரோம். அதை மீறியும் நமக்கு வின்னிங் வரலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் பார்ப்போம். ஏன்னா பெண்டிங் நம்பர் எடுக்காமல் சும்மா பாருங்கள். இப்போ 1 2 3 2 நாள் தான் ஆச்சு. அதுக்கு 2ஆம் நம்பர் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, அதுதான் சொல்கிறேன். நம்ம 7ஆம் நம்பர் அடிக்க வேண்டியது நிறையா இருக்குது. சரிங்களா, அது எடுக்க நிறையா இருக்குது. 8ஆம் நம்பர் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதம் பூராமே 8ஆம் நம்பர் வரல. அதே மாதிரி 3ஆம் நம்பர் இந்த மாதம் பூராமே வரல. அதெல்லாம் எடுக்கலாம். பட் அதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி 9ஆம் நம்பர் 15 நாளாக பி போர்டில் இருக்குது, யாரும் எடுக்கல. சி போர்டில் 18 நாளாக இருக்குது, யாரும் எடுக்கல. சரிங்களா, பெண்டிங் நம்பரை விட்டுட்டு அதே மாதிரி 1ஆம் நம்பர் 31 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இன்னையோட 11 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. எடுக்கலை. நம்ம கணக்கு வர நம்பர் அந்த நம்பர் தான் வருது. அப்போ நம்ம எடுக்காத நம்பர் நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டில் நமக்கு 5க்கு 7 தான் வரும். 2 ஒன்று தான் உங்களுக்கு. 5க்கு 7 5க்கு 4 பாருங்கள். 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ஒரே சேம் நம்பர் தான். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இப்படி கணக்கு வரும்போது என்னென்ன எதிர்பார்ப்போம்? ஒன்று நமக்கு அந்த இடத்துல 7ஆம் நம்பர் தான் பெண்டிங் நம்பர், அதுக்கு அதுவாக வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் வரலையே. 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதை தான் நம்ம 7ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் இந்த ரெண்டுமே ஒரே நம்பர் தானே, அப்படி வரும்னு எதிர்பார்த்தோம். நம்ம என்ன நினச்சோம்? இது மாதிரி வந்தோன்னா சரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து என்ன கிடைக்கிது? அதிகபட்சமாக 7ஆம் நம்பர் தான் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சரி ஓகே 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம கொடுத்தோமே தவிர, மற்றபடி இதில் தான் 2ஆம் நம்பர் இதுக்கு வருமானா இதுக்கு கண்டிப்பாக நமக்கு 7ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 நம்பருமே வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 2ஆம் நம்பராக இருக்கும், இல்லை 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. ஏன் 2ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லைனா பெண்டிங் நம்பர் இல்லை? ஒருவேளை இப்படி 7ஆம் நம்பருக்கு கூட 2ஆம் நம்பர் காமிக்கலாமே. நம்ம என்ன சொன்னோம்னா 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்தோம். ஆனால் வரல. ஆனால் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 2 நம்பர் கண்டிப்பாக வரும்னு கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் நம்ம கொடுக்குற நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்கும் பட்சத்தில் நம்ம கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பட்சத்தில். ஆனால் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாம் என்ன பண்ண முடியும்? 30 நாளாக கொடுக்காத நம்பர் நம்ம கணக்கில் வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, வரலைனாலும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, 31 நாளாக பெண்டிங்கில் இருக்குது 1ஆம் நம்பர். சரிங்களா, 31 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 21 நாளாக 1ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 26 நாளாக ஏ போர்டில் வந்து 8ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. 29 நாளாக சி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. பட் இதெல்லாம் நமக்கு பெண்டிங் நம்பர் இருக்குது. அதுக்கு இடையில எத்தனையோ நாள் நம்ம பாருங்கள், எத்தனையோ நாள் நம்ம கணக்கில் 7ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இப்படி காமிச்சிட்டு தான் இருந்தது கணக்கு. காமிக்காமலாம் இல்லை, காமிக்கும். ஆனால் அழிக்க மாட்டேங்கிறாங்களே. 7ஆம் நம்பரே வந்தாலும் 13 நாளாக எடுக்காத நம்பர் இன்றைக்கி எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க தானே. அந்த கணக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன தான் ரிஸ்க் எடுத்து கொடுத்தாலும் அவங்க எடுக்கணும்ல. இப்போ எனக்கு இந்த சி போர்டு கணக்கு ரெண்டுமே கரெக்டாக தானே வந்துச்சு. 7ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர், 2 நம்பர். அது 7க்கு 2க்கு ஒரே நம்பர் தான் பவர். நம்ம என்ன நினச்சோம்? பெண்டிங் இருக்கிறதுனால நமக்கு இது வரும் அப்படின்னு நினச்சி கொடுத்தோம். ஆனால் வடிக்கல் எடுக்கலையே. அதுக்கு பதில் 2ஆம் நம்பர் தானே கொடுத்தாங்க. எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க, 7ஆம் நம்பர் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குறதுனால ஏன் வரல, செட் ஆகலை அப்படிலாம் கிடையாது. பட் கொடுக்கலங்கிறது தான் உண்மையான விஷயம். சரிங்களா, ஏன்னா இதில் கேமிங் இருக்குது. இல்லைன்னா இல்லாமலாம் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பே இல்லை. கேமிங் இருக்குது, ஏதோ காரணத்தினால கொடுக்காமல் இருக்கிறாங்க. காரணம் இருக்குது. சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து அக்ஷயா கம்பெனி 25/8/2024 666வது குழுக்கள். சரிங்களா, இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ட்ரையல் நம்பர் வந்து 697 இதை தான் அடித்தாங்க. அதே மாதிரி போன வாரம் அக்ஷயா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 782. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு வின்வின் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 652. நம்ம 2 நம்பர் 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும், பக்கத்தில் வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு இந்த வாரம் நம்பர் 666. சரிங்களா, இப்போ 666ன்னு வருது. இப்போ 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர். ஆனால் ஒரே ஒரு போர்டு 6ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் பெண்டிங் இருந்துச்சு, இன்றைக்கி எடுத்துட்டாங்க. பரவாயில்ல.
6ஆம் நம்பர் பெண்டிங். அந்த கணக்கு வச்சு நம்மளும் கொடுத்தோம், 6ஆம் நம்பர் எடுப்பாங்கன்னு எடுத்துட்டாங்க, பரவாயில்ல அது. சரிங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பர் நாளைக்கு மறுபடியும் ஆடுவாங்கன்னா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, ட்ரா நம்பர்லேயும் ஒரு 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறத நான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து மெயின் நம்பர் 1ஆம் நம்பர், அதே மாதிரி 8ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் வச்சுக்கிறாங்க. இந்த பெண்டிங் நம்பர் எடுக்காத வரைக்கும் நமக்கு இப்படி தான் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வந்து விழுகவே விழுகாது, மாறிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகால கெஸ்ஸிங் எடுத்தாலும் வராது. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வரும், போன மாதம் மாதிரி. சரிங்களா? ஓகே. இப்போ நாளைக்கு என்ன நம்பர் இங்கே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் தான் எனக்கு வருது கணக்கில். ஏன் 4 நம்பர் வருதுன்னா 6க்கு 4 455ன்னு வரணும். எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 4 4 5ன்னு. சரிங்க. 455க்கான வாய்ப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு 455 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. சரிங்களா? 455க்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பி போர்டில் 8ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன்னா 6க்கு 8 885. சரிங்களா? 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 885ன்னு வரும். இன்றைக்கி தான் 8ஆம் நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 31 நாள் பெண்டிங்கில், ஆமாம் 26 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. நாளையோட 27 நாளாக பெண்டிங் ஆச்சு உங்களுக்கு 8ஆம் நம்பர். பட் 8ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், அது மாதிரி வருதான்னு பாருங்கள், இருந்த எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 156 நமக்கு ஏற்கனவே இங்கே இருக்குது. இந்த 156 கணக்கு பண்ணி 152 கணக்கு பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நம்பருமே 156 152 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 156 152 இந்த 2 நம்பருக்கான வாய்ப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு பி போர்டில் வரணும்னு காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள். சரிங்களா? அந்த மாதிரி வரும். 6ஆம் நம்பர் பேஸ்ட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 6 வருங்களா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க. இப்போ நான் கொடுத்துக்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னா நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நாளைக்கு 1ஆம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் 1ஆம் நம்பர்னால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 521 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 21க்கு 421 521 அந்த மாதிரி கணக்கில் வருது. அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள். வந்தால் எடுத்துங்க. சி போர்டு 1ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 7ஆம் நம்பராக இருக்கணும். ஏன் 7ஆம் நம்பர் மறுபடியும் கொடுக்கணும்? இன்றைக்கே 7ஆம் நம்பர் வர வேண்டியது வரல, நாளைக்காச்சும் வச்சு சொல்லுங்களா. ஏன்னா நம்ம கணக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் தான் காமிச்சது. நேற்றே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் வரணும். அதே நம்பர் தான் வந்திருக்கு, ஆனால் பவரில் வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அதே நம்பர் தான் வந்திருக்கு, பவரில் வந்திருக்கு. அதான் நம்ம வந்து இந்த நாள் வந்து நம்ம என்ன சொன்னால் 4ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரணும். வரலையே. 4ஆம் நம்பருக்கு பதில் என்ன வந்துச்சு? 9ஆம் நம்பர் தான் வந்துச்சு. 6ஆம் நம்பர் வரும்னு கொடுத்த பி போர்டில் என்ன வந்துச்சு? 1ஆம் நம்பர் வந்துச்சு. எல்லாம் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே பவரில் தான் வந்துச்சு, தவிர டேரெக்டாக வரல. அதுதான் உண்மையான விஷயம். நம்ம என்ன தான் குமுத்து கணக்கு எடுத்தாலும், அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நோண்டி கணக்கு எடுத்தாலும் வந்தால் தான் வர முடியும். இதெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்குது. பெண்டிங் நம்பர் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற நம்பர், நீங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிற நம்பர் வராது. அதான் உண்மையான ரீசன். அதை அடிக்கடி இப்போ மட்டும் இல்லை, நிறைய டைம் நான் அதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தாங்க வருது. இந்த மாதிரி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வின்னிங்கே இந்த மாதம் வராது, போயிருங்க. ஏன்னா பெண்டிங் நம்பர் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு அருமையான வின்னிங். அப்போ அதே மாதிரி நாளைக்கு நம்புவோம். நாளைக்கு வந்து அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கன்னு நம்புவோம். அதனால தான் நம்பிக்கையோட 8ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஏன் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. 4ஆம் நம்பர் வருமானா அதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6க்கு 4 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8க்கு 6க்கு 8ன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கு 6க்கு 8னா 855ன்னு வரலாம். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 455 இந்த மெத்தடும். அதே மாதிரி பி எல்லாம் 156 152. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 521 421 521 527 அந்த மாதிரி மெத்தடில் தான் வருது. ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. நாளைய பொறுத்த வரைக்கும் என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டால் 4ஆம் நம்பர் வருது, 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 1ஆம் நம்பர் இருக்குது, 6ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா? இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எனக்கு. உங்கள் கணக்கில் எது வருதான்னு பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது இப்படி மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் இப்படி வருது. மாதம் கடைசியாச்சு. இப்போயாவது இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். 1ஆம் நம்பர் ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி 3ஆம் நம்பரு 6ஆம் நம்பரு 6ஆம் நம்பர் கூட இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 6 நாளாக வச்சுருந்தாங்க, 11 நாளாக இருந்துச்சு, பெண்டிங் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி 7ஆம் நம்பர் சி போர்டில் 29 நாளாக இருக்குது, அதை எடுக்கணும். 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 26 நாளாக இருக்குது, அதையும் எடுக்கணும். 9ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் 15 நாளாகவும் சி போர்டில் வந்து நமக்கு 19 நாளாகவும் இருக்குது. அதையும் நம்ம காலி பண்ணால் தான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய மெயின் நம்பரே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ரிலீஸ் ஆகணும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கணும். முயற்சி தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. நம்ம என்ன தான் கொடுத்தாலும் எடுக்கணும்னு நினச்சா தான் எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. கணக்கு என்ன தான் நீங்கள் தலையில் இன்னும் கணக்கு எடுத்தாலும் கணக்கில் சரியாக வந்தாலும் அப்படி பவர் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம இந்த மாதமும் நம்ம கோட்டை விட்டேன். இந்த 3 ட்ராவுமே எல்லாமே பவரில் வந்தது. 5ஆம் நம்பர் கொடுத்தோம், 5ஆம் நம்பருக்கு 0 கொடுத்தாங்க. 7ஆம் நம்பர் கொடுத்தா 7ஆம் நம்பருக்கு பவர் எடுத்து 2ஆம் நம்பர் கொடுத்தாங்க. 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுதுங்க சி போர்டில் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்தாங்க? 6ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே அப்படியே பவரில்.
அப்படியே கொடுக்குறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ போகிறேன். இல்லைன்னா வீடியோ போடுற அவசியமே இல்லை எனக்கு. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.